திருச்சிற்றம்பலம். இத்தரணி மீதில் பிறவாதே, இத்தரணி மீதில் பிறவாதே, எத்தரோடு கூடி கலவாதே, முத்தமிழை ஓதி தளராதே, முத்தமிழை ஓதி தளராதே, முக்தியடையேன கருளாயே, தத்துவமே ஞான குருநாதா, சத்யஸ்வரூபா உத்தமோனி, நித்ய பிரதான பெருமாள்வு, நித்ய ஜக ஜோதி பெருமாளே, முத்தமிழை ஓதி தளராதே, முக்தியடையேன கருளாயே, நித்ய ஜக ஜோதி பெருமாளே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய குருவருள் ஆன்மீக மைய ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அமுதவல்லி அம்மா அவர்களுக்கும் இந்த மையத்திலே முதன்மையாக இணைந்து செயலாற்றி கொண்டு வருகின்ற நம்முடைய அன்பு குழுவினர் சகோதர சகோதரிகளுக்கும், இந்த குழுவிலே இணைந்துள்ள நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கூட சொல்லலாம், ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மதியம் அம்மையார் அவர்கள் அழைத்தார்கள். அமுத திருப்புகளாய் என்ன சொல்லுகிறீர்களோ சொல்லுங்கள் என்று அமுதவல்லி அம்மா சொன்னார்கள். சரி, ஏதேனும் ஒரு தலைப்பு கொடுங்கள் என்றார்கள். சரி, திடீரென்று தோன்றியது 6 எழுத்து மந்திரம். திடீரென்று இறைவன் உள்ளிருந்து உணர்த்தியிருப்பான். வேறு என்ன, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அதனாலே நம்மை ஆட்டி வைப்பது இறைவன் தான். நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ, எது எது நமக்கு வாய்த்திருக்கிறதோ, வாய்க்க போகிறதோ, வாய்த்ததுவோ எல்லாமே அவனது அருள் தான். அதனாலே அவன்தான் உள்ளிருந்து 6 எழுத்து மந்திரம் என்ற தலைப்பிலே பேசுங்கள் என்று என்னை சொன்னார். அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் சொன்னது போல, சக்கரை விசித்திரமணி, சக்கரை விசித்திரமணி, பொற்கலனை இட்ட நடை பற்றி என்னும் முக்லதுரகமுனீவ, பக்குவமலர் தொடையும் அக்குவாடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும், திக்கதும் மதிக்க வரும் குக்குடமும் ரற்றை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும், செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என என கருள்கை மறவேனே. என்னுடைய வேலையும் மயிலையும் என்னுடைய அழகிய மேனியையும் வைத்து நீ வயலூரை திருப்புகழ் பாடுக என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அடி எடுத்து கொடுத்தது போல இன்று எனக்கு 6 எழுத்து மந்திரம் பற்றி பேசுமா என்று சொல்லி பெருமான் அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். 6 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து என்றாலே உங்களுக்கு முருகனுடைய நினைவுதான் உடனடியாக வரும். 6 எழுத்துக்குரியவர் யார்? சரவண பவர். சரவணபவன் யார்? முருகப்பெருமான். அந்த சரவணபவன், அந்த சரவணபவ என்ற நாமத்தை உடையவன் ஆதலாலே சரவணபவன் ஆனான். அவனுடைய நாமமே மந்திரம் போன்றது. மந்திரம் மனதுக்குள்ளே நினைத்து ஒருமுகமாக நினைத்து 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 வழிபடும் போது அது நமக்கு திறமாக கிடைக்கின்றது. நம்முடைய வேண்டுதல் திண்ணமாக நமக்கு பலிக்கின்றது. முருகப்பெருமான் அருள்கின்றான்.
அந்த மந்திரத்தை நாம் முன்பே சொல்லி இருக்கின்றோம். வாய் விட்டு சொல்லுவது என்பது ஒரு வகை, மனதுக்குள்ளே சொல்லுவது என்பது ஒரு வகை. வாய் விட்டு சொல்லுவதும் மனதுக்குள்ளே சொல்வதுமாக சேர்த்து மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டு வாயை இதழை அசைத்து சொல்லுவதும் ஒரு வகை. ஏனென்றால் நம்முடைய இயல்பான மனித வாழ்க்கையே நமக்கு மனதுக்குள்ளே சொல்லும் பொழுது எண்ணங்கள் எங்கெங்கோ வேறுடைய போகலாம், உறக்கம் வந்து விடலாம் என்றெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் கருதி மனத்துக்குள்ளே சொல்ல வேண்டும். ஆனால் அதை வாய் அசைத்து சொல்ல வேண்டும், இதழ் மட்டும் அசைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மனத்திலே நினைத்து சொல்லுவது மந்திரம். அந்த மந்திரம் நம்மை திறமாக வாழ வைக்கும். அது 6 எழுத்து மந்திரம். முருகனுக்கு அவனுடைய நாமங்களே மந்திரம். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகா என்று ஒரு தரம் சொல்லி நாமங்கள் என்று பன்மையிலே பலமுறை சொல்லி இருக்கிறதுனால முருகா 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 என்ற நாமத்தையே பலமுறை ஓதலாம். முருகன், குமரன், குகன், கார்த்திகேயன், காங்கேயன், இப்படி ஆயிரக்கணக்கான நாமங்களை உடையவன் முருகப்பெருமான். அந்த நாமங்களையும் சொல்லி வழிபடலாம் என்று அருணகிரி பெருமான் கந்தர் அலங்காரத்திலே சொல்லி இருக்கிறார். அதுபோல இதனுடைய 6 எழுத்து மந்திரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு பெரியோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்ற மந்திரம் சரவண பவ. நீங்கள் நாள்தோறும் கந்தர் சஷ்டி கவசம் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். அதிலே அந்த சரவண பவ என்ற மந்திரம் அது முருகனுக்குரியது என்ற வகையிலே சொல்லி அந்த மந்திரத்தை எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், அந்த சொல்லும் நிலையிலே நமக்கு அது எப்படியெல்லாம் பயனை கொடுக்கின்றது என்பதையும் அந்த கந்தர் சஷ்டி கவசத்திலே கேட்டு 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 நீங்கள் உணர்ந்திருக்கலாம். 6 முகங்களையும் 6 படை வீடுகளையும் சரவண பவ, சரவண பவ என்ற நாமமே 6 முகங்களையும் 6 படை வீடுகளையும் குறிக்கிறது. அந்த முருகன் முருகா என்று சொன்னாலே நமக்கு வீடு வேறு அருள வல்லவன். அதிலே சரவண பவ என்று சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை பொருட்களையும் தருவான். இந்த உலக வாழ்க்கை முடிந்து நாம் இறைவன் திருவடிக்கு செல்லும் பொழுது திருவடியே நமக்கு கிடைக்க செய்வான். மோட்சம், வீடு வேறு கிடைக்க செய்வான். அதற்கு தடையாக இருப்பது எத்தனை? 6. என்ன 6 பகைவர்கள். என்னென்ன 6 பகைவர்கள்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வஞ்சனை, பொய், சூது, களவு, காமம், இதெல்லாம். அப்ப அந்த 6 கெட்ட நிலைகளை நமக்குள்ளே இருந்து நீக்கி அவன் நம்மை வீடு வேற்றுக்கு உரியவர்களாக ஆக்குவான் முருகப்பெருமான். இந்த 6 என்ற எண்ணிக்கை மிகவும் உன்னதமானது, உயர்ந்த நிலையோடு மேன்மை உடையது. நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையை தருவது, நம்முடைய உயிருக்கு மேன்மையை தருவது. ஆக இந்த உடல் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே 3 வகையான துன்பங்கள் நமக்கு வரும். ஒன்று, நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோமே இந்த உடல், அந்த உயிர் உள்ளே இருப்பதனாலே தான் இந்த உடல் நடமாடிக்கொண்டிருக்கிறது, இமைக்கிறது, பேசுகிறது, கேட்கிறது, கோயிலுக்கு செல்லுகிறது, ஊருக்கு செல்லுகிறது கால்களாலே. அந்த உடலுக்கு ஒரு துன்பம் வரும், ஏதேனும் திடீரென்று வரலாம். உடல் உறுப்புகளுக்கு நோய்கள் வரலாம். நம்முடைய நடத்தையிலேயும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையின் அமைப்பிலேயும் சரி, நம்முடைய எண்ணங்களிலேயும் சரி, மனம், மொழி, மெய்களால், மனதால் நினைக்கின்ற போதும் சரி, மொழியால் பேசுகின்ற போதும் சரி, உடம்பால் செயல்களை செய்கின்ற போதும் சரி, நல்லனவாகவே இருந்தால் நமக்கு தீதேதும் வராது. ஆனால் அல்லனவையாக இருந்து விட்டால் நமக்கு அது உடல் நலத்தை பாதிக்கும். உடல் நலம் பாதிப்பு என்று வந்தால் அது நேராக நாம் இப்பொழுது மருத்துவரிடம் செல்லுகின்றோம். என்னென்ன வியாதிகள் என்று இன்று மருத்துவர்களால் பெயர் சொல்ல முடியவில்லை.
ஆனால் அன்றே அருணகிரி பெருமான் 2-3 பாடல்களிலே என்னென்ன நோய்கள் வருகிறது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். நோய்களின் பெயர்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். தலைவலி, மருத்தேடு, காமாலை என்ற ஒரு பாடல், இருமலும் ரோகம், முயலகன் வாதம் என்ற ஒரு பாடல். இப்படி நோய்களின் பெயர்களை அன்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று மருத்துவர்களுக்கு அந்த அதே நோய்கள் தான், ஆனால் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்றார். ஆக அப்படியே கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் மருந்தை கொடுக்கிறேன் என்று நம்முடைய மருத்துவர்களால் அந்த உடலுக்கு வந்த நோய் தீரலாம். இரண்டாவதாக உள்ளத்திற்கு ஒரு நோய் வரும். என்ன உள்ளத்திற்கு? கவலை வரும். இந்த கவலை எதனாலே வரும்? மனத்தால் நினைக்கின்ற அல்லாதது, மொழியால் பேசுகின்ற அல்லாதவை, உடம்பால் செய்கின்ற அல்லாத காரியங்கள், இவற்றால் நம்முடைய மனதுக்கு மிகப்பெரிய கவலை வரும். நம்முடைய உற்றார், உறவினர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், மக்கள், பேத்து பிதிரு, எத்தனையோ பேர்கள் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அத்தனை பேர்களாலும் எல்லா காலத்திலுமே நலம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. சூழ்நிலைகளால் அது மாறிக்கூட வரலாம். சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டும் மாறிக்கொண்டு வரலாம். அல்லவை நடக்கலாம். அவர்கள் பேசுகின்ற பேச்சினால், எண்ணுகின்ற எண்ணத்தினால், செய்கின்ற செயல்களினால் நமக்கு கவலை வரும். அந்த கவலையை போக்கிக் கொள்ளலாம். யாரிடம் சென்று? நம்மை விட அனுபவத்திலே பெரியவர்களாக இருக்கின்றவர்களிடம் சென்று, ஐயா, அம்மா, எனக்கு இந்த மாதிரியான மன துன்பம் இருக்கிறது, நான் அதை எப்படி நீக்கிக் கொள்ளுவது? எனக்கு வழியே தெரியவில்லை, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று பெரியவர்களிடம் கேட்கலாம். கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற அந்த உபதேசத்தின்படி நாம் உள்ளத்திலே இருக்கின்ற கவலையை மாற்றிக்கொள்ளலாம். இன்று பெரியவர்களுக்கே கவலை வருகிறது. தாய் தந்தையரை, மாமன் மாமியரை கொண்டு சென்று முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன கவலை என்று எப்படி சொல்வது? எத்தனையோ கவலை, எதை என்று யாரிடம் சொல்லுவார்கள்? அப்படி மனக்கவலை என்பது எந்த நேரத்திலும் இருக்கலாம், வரலாம். அது இல்லாமலும் போகலாம். இல்லாமல் போனால் நம்முடைய புண்ணியம், இறைவன் நமக்கு தந்த வரம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி உள்ளத்திற்கு வருகின்ற நோய்களை நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்த நூல்கள் மூலம் அகற்றிக் கொள்ளலாம். பெரியவர்களுடைய உபதேச மொழிகள் மூலம் அகற்றிக் கொள்ளலாம். இதை தவிர உயிருக்கு ஒரு நோய் வருகின்றது. அது என்ன உயிருக்கு வருகின்ற நோய்? உயிர் மறுபடியும் 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 இந்த உலகத்திலே பிறப்பதுதான் அதற்கு பிணி, அதற்கு நோய். அப்ப நாம் என்ன வேண்டுகிறோம்? ஒரு கவலை வந்தால் தீர்ந்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம். நோய் வந்தால் தீர்ந்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போல உயிர் சென்று விட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் சென்ற பின்னர் எங்க இருக்க வேண்டும்? இறைவன் திருவடியிலே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பிறவி பிணி நீக்கம். அதுதான் நமக்கு பிறவி பிணி நீக்கம். அப்ப உயிர் பிணி வந்தால் அதை நீக்குபவர் யார்? பெரியவர்களிடம் செல்ல முடியுமா? அவர்களால் நீக்கிவிட முடியுமா? இல்லை மருத்துவர்களிடம் சென்றால் அவர்கள் நீக்கி விடுவார்களா? உடலுக்கு வருகின்ற நோயை இன்று நீக்க முடிவதில்லை. பெயர் தெரியாதவை, மருந்து கண்டுபிடிக்காதவை. அதனால் இந்த உயிருக்கு வருகின்ற துன்பத்தை நீக்குவதற்கு யாரிடம் நாம் செல்ல வேண்டும்? இறைவனிடம் செல்ல வேண்டும், முருகனிடம் செல்ல வேண்டும். யார் யார் எந்தெந்த இறைவனை வணங்குகின்றார்களோ அந்தந்த இறைவனிடம், இறைவியிடம் நம்முடைய பாரத்தை கொண்டு செலுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நல்லவையே கடைப்பிடித்து வாழ வேண்டும். அப்போது இறைவன் கொள்ளுவான். ஒருவருக்கு ஒரு துன்பம் நேருகிறது, அதை கண்ணால் பார்க்கின்றோம். நாம் ஏனோ தானோ வென்று யாரோ வென்று அப்பால் போய்விடுகின்றோம். ஆனால் அப்படி போகாமல் அருகிலே இருந்து ஏதேனும் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து தண்ணீர் கொடுக்கலாம், மயக்கத்தை தீர்க்கலாம், மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு பேருந்துகளோ அல்லது வண்டிகளோ ஏற்பாடு செய்து சேர்க்கலாம். இப்படி நம்மால் எவ்வளவெல்லாம் பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ அதற்குத்தான் இந்த மனித பிறப்பு. அப்படி உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்யலாம். இவையெல்லாம் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள். நன்மைகள் செய்தால் நமக்கு புண்ணியம் சேரும்.
அந்த புண்ணியத்தை கூட முன்பொரு முறை நான் என்ன சொல்லியிருக்கின்றேன், ஆகா நான் புண்ணியம் செய்து விட்டேன் என்று கழித்து விடக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. இறைவனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, இறைவனே உனக்கே இது அர்ப்பணம் என்று அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் அப்பொழுதுதான் நமக்கு புண்ணியம். விலங்கு வராது. ஆக இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய 6 குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற இந்த 3 பிணிகளுக்கு அந்த தீய குணங்கள் 6னையும் நாம் நீக்கி நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு உயிர்ப்பிணி என்பது தீரும். முருகன் தீர்த்து வைப்பான், பெருமான் தீர்த்து வைப்பான், அம்மை தீர்த்து வைப்பாள். யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகின்றோமோ அவரவர்களுக்கு நாம் அப்படியே அவர்களுக்கு சொல்லி நம்முடைய கவலைகளை பாதங்களிலே வைத்து விடலாம். அவர்கள் நம்மை ஆட்கொள்ளுவார்கள். இறைவன் ஒருவனே. நாம் நம்முடைய மனம் கேட்ட வகையிலே, நம்முடைய ஆசை கேட்ட வகையிலே நாம் பல பெயர்களிலே, பல வடிவங்களிலே, பல உருவங்களிலே வைத்து வணங்குகின்றோம். நீங்கள் அடிப்படையே இதுதான். எத்தனை பேசினாலும் எவ்வளவு காலம் சென்றாலும் இந்த அடிப்படை நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு ஆட்படுகின்றோம் அல்லவா? இருக்க இடம் வேண்டும், உடுத்த உடை வேண்டும், உண்ண உணவு வேண்டும். இதெல்லாம் அடிப்படை. அந்த அடிப்படை என்பது எப்பொழுதுமே நம்மோடு வந்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் இந்த மனம், மொழி, மெய்கள் காலந்தோறும் நம்மோடு வந்து கொண்டே இருக்கும். இவற்றினால் நாம் தூய்மையானவர்களாக இருந்து விட்டால் இந்த 6 பகைவர்களும் நமக்குள்ள எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். இருந்தாலும் ஓடோடி விடுவார்கள். அதற்கு பிறகு இந்த 6 என்கின்ற ஒரு எண்ணுக்கு முருகனுடைய 6 எழுத்து மந்திரம் என்றதை முதன்மையாக சொன்னாலும் கூட இந்த 6 எழுத்துக்குள்ளே அடங்கி இருப்பவை பாருங்கள். முருகன் எப்படியெல்லாம் நம்முடைய உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு, நம்முடைய உயிருக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை நடத்துகின்றான் என்பதை பார்க்கும் பொழுது நம் முருகன் என்றாலே 6 படை வீடுகள் நமக்கு நினைவுக்கு வரும். 6 படை வீடுகளிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருந்து கொண்டு நம்மை வாழ்விக்கிறான். அந்த 6 படை வீடுகள் நாம் என்ன பார்ப்போம்? முதலிலே திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 3வது பழனி, 4வது சுவாமிமலை, 5வது குன்றுதோராடல், அதிலே திருத்தணியை வைத்திருக்கின்றோம். அப்புறம் பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படை வீடுகள், 6 படை வீடுகளிலே எழுந்தருளி அருள் புரிகின்றதிலே திருப்பரங்குன்றம் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற மூலாதாரமாக விளங்குகின்றது. அதுக்கு பிறகு திருச்செந்தூர் சுவாதிஷ்டானமாக விளங்குகின்றது. பழனி மணிப்பூரகமாக விளங்குகின்றது. சுவாமிமலை அநாகதமாக விளங்குகின்றது. விசுத்தி திருத்தணிமலையாக குன்றுதோர் எல்லாம் விளங்குகின்றது. ஆக்ஞை பழமுதிர்ச்சோலையாக விளங்குகின்றது. மூலாதாரம், நம்முடைய மூலாதாரம் என்பது என்ன? அந்த அடி வயிற்றுக்கு கீழே மூலாதாரமாக விளங்குவது. கருவறைக்கு கீழே ஒரு அடி, அதற்கப்புறம் கழிவறைக்கு மேலே ஒரு அடி, இந்த மையத்தில் இருப்பது மூலாதாரம். அதான் குண்டலினி பாம்பு அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்றது. சுவாதிஷ்டானம் அதற்கு கொஞ்சம் மேலே, இந்த மூலாதாரத்திற்கும் மேலே அந்த அடி வயிற்று பகுதி. மணிப்பூரகம் என்பது நம்முடைய தொப்புள், உந்தி முதலாம் உந்துவழி தோற்று என்று சொல்லுவார்கள், அந்த தொப்புள் பகுதி. அதற்கு பிறகு அநாகதமாக, அநாகதம் என்றால் நெஞ்சு பகுதி, அது சுவாமிமலையாக விளங்குகின்றது. அதுக்கப்புறம் விசுப்தி, விசுப்தி என்பது கழுத்து பகுதி, அது திருத்தணியாக விளங்குகின்றது. ஆக்ஞை என்பது நம்முடைய இரு புருவ மத்திக்குள்ள இருக்கின்ற அந்த நெற்றி போட்டுல இரு புருவ மத்தியில இருக்கின்ற இடம் ஆக்ஞை. இதற்கெல்லாம் தாண்டி இந்த 6 ஆதாரங்களையும் தாண்டி மேலே சென்றால் சகசிரதளம், இறைவன் இருக்கக்கூடிய இடம். அதையெல்லாம் கருதி அதுக்கப்புறம் 12 அங்குலம் மேல போகணும். அதெல்லாம் நீங்க யோக நூல்களிலே நன்றாக படிக்கலாம். ஒரு நாள் அதற்கும் வகுப்பெடுக்கலாம். இப்படி அந்த 6 ஆதாரங்களிலே, நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற 6 ஆதாரங்களிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருந்து நம்மை நடாத்துகின்றான், நம்மை வாழ்விக்கின்றான்.
என்ன திருப்பரங்குன்றத்திலே ஒரு பெருமை, தெய்வ யானையை திருமணம் செய்து மகிழ்வித்தது. தெய்வ யானையை திருமணம் செய்து மகிழ்வித்தது என்று சொல்லும் பொழுது அதற்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது? அவருடைய வீரத்துக்கு கிடைத்த பரிசு. சூரர்களை எல்லாம் அசுரர்களை எல்லாம், அசுரர்கள்னா அரக்கர்கள், சுரர்கள்னா தேவர்கள். இப்ப நம்ம அசுரர்களை முருகப்பெருமான் வென்று அந்த வெற்றியின் பரிசாக இந்திரன் தன் மகள் தேவயானையை திருமணம் செய்து கொடுக்கின்றான். திருப்பரங்குன்றத்திலே நடந்தது. அப்ப கல்யாண குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது. நல்ல குணங்கள், கல்யாண குணங்கள்னா நல்ல குணங்கள். அதே போல திருச்செந்தூரிலே அடுக்கடுக்காக அலைகள் வந்து மோதிக்கொண்டே இருக்கின்றன. முருகப்பெருமானுடைய அந்த திருக்கோயில் பிரகாரம் மதில் சுவர் இருக்கிறது அல்லவா, அதிலே அலைகள் வந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. கடலிலே பரந்த பரப்பு, எல்லா இடங்களிலுமே அலைகள் வந்து மோதிக்கொண்டிருக்கிறது. இங்கே குறிப்பிட்டு நான் ஏன் அந்த மதில் புறத்தை சொல்லுகிறேன் என்றால், முருகனை வந்து வந்து தொட்டு விட்டு செல்லுகின்றன அந்த அலைகள். அதுபோல நம்முடைய மனதிலே அடுக்கடுக்காக துன்ப அலைகள் வந்து வந்து நம்மளே மோதுகின்றன. இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுடைய திருவடியிலே நாம் நம்முடைய வேதனைகளை, கவலையை வைத்துக் கொண்டால் நீங்கி சுகவாழ்வு பெறுகின்றோம். அதனுடைய அடையாளமாக பழனி ஞானம். அவர் ஆண்டியார். ஒன்றும் இல்லை இந்த உலகத்திலே நிலையானவை, இந்த உலகத்திலே நிலையானவை எதுவும் இல்லை. எப்பேற்பட்ட கடவுள் ஆண்டி கோலத்திலே வந்து பழனியிலே நிற்கின்றான் என்றால் நின்று காட்டுகிறான், இருந்து காட்டுகிறான். இந்த உலகத்திலே தெய்வீகத்தை தவிர, இறைவனை தவிர எந்த ஒன்றுமே, இறை அருளை தவிர நிலைத்து நிற்பவை அல்ல என்பதை நமக்கு காட்டுகின்ற வகையிலே நமக்கு அங்கே ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அதுதான் ஞானம். எத்தனையோ ஆசையாக அங்கெங்கே ஓடுகிறோம், எதையோ தேடிக்கொண்டு, யாரையோ தேடிக்கொண்டு. ஆனால் எல்லாமே ஆசையாக செல்லுகின்றோம். எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு ஆசையற்று நம்மை கதிகலங்க செய்து விடுகிறது. அதனால் ஆசை கொள்ளாதீர்கள், அன்பு வையுங்கள். அதனால் இறையருள் ஒன்றுதான் இந்த உலகத்திலே நிலைத்தது என்பதை நமக்கு ஞானமாக தருகின்றான் முருகப்பெருமான். சுவாமி மலையிலே தகப்பனுக்கே உபதேசம் செய்கின்றான். எதை? ஓங்காரத்தை. ஓங்காரத்தை தகப்பனுக்கே உபதேசம் செய்கின்ற குருவாக வருகின்றான். குருவாய் வருவாய், அருள்வாய் புகனை. அதே போல திருத்தணியிலே என்ன? திருத்தணி அந்த ஒரு மலையை மட்டும் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் மலை உண்டோ அங்கெல்லாம் குமரன் உண்டு. இந்த மலைகள் தோறும் விளையாடி வருகின்றான் முருகன். என்றால் என்ன? உலகை சுற்றி வந்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் நல்லதை தருவதற்கு நல்ல நல்ல லீலைகளை செய்து கொண்டு வருகின்றான், நன்மைகளை கொடுத்து கொண்டு வருகின்றான். எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் முருகனுடைய அருள் பெற்று என்னென்ன வகையிலே உயர்ந்திருக்கின்றார்கள், நற்பெயர் பெற்றிருக்கின்றார்கள், அவனுடைய திருவடியை அடைக்கலமாக பெற்றிருக்கின்றார்கள். திருமுருகாற்றுப்படை பாடியே நம்முடைய நக்கீரர் இறைவன் திருவடி சேர்ந்தார், அருணகிரி பெருமான், இப்படி எத்தனையோ பேருக்கு அவர்களால் மற்றவர்களும் அந்த காட்சியை கண்டார்கள் என்றால் எவ்வளவு பெரிய திருவிளையாடலை இறைவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். உயிர்கள் நல்ல முறையிலே மேன்மையடைய வேண்டும் என்று அதை உணர்த்துவது மலைகள். பழமுதிர் சோலை, அங்கே ஞான பழம் உதிர்ந்து கனிந்து நமக்கு கிடைக்கின்றது. ஞான பழமாக தொட்டால் கனிந்து விடுவான், தொட்டால் நமக்கு ஞானம் ஒளிர்விட்டு விடும். நமக்கு முழுமையும் ஞானமாக விளங்குகின்றோம். அந்த வகையிலே நம்மை ஞானமாக ஆக்குகின்றான் முருகன். இப்படியே 6 ஆதாரங்களாக நமக்குள்ளே விளங்கி நம்மை வாழ்விக்கின்றார். அதற்கு நீங்கள் கூட கந்தர் அனுபூதியிலே ஒரு பாடலை பார்த்திருக்கலாம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாம் அற என்னை இழந்த நலம், எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகா, நீதான் அதை சொல்ல வேண்டும். எனக்கு எல்லாவற்றையும் இழந்து உன்னையே நினைந்து இருக்கக்கூடிய நிலையை நீதான் தர வேண்டும். அந்த உல்லாச நிர ஆகுல யோக இத சல்லாப வினோதன்
6 படை வீடுகளை அவை குறிக்கின்றன. இப்பொழுது எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் கூட முருகனுக்கு உரிய மந்திரம் நாம் சரவண பவ என்று எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா? அதுதான் கந்தர் சஷ்டியிலே அந்த சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், அவை என்னெல்லாம் நமக்கு தருகின்றன என்பதை அழகாக நம்முடைய பெரிய ஞானிகள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதிலே தான் கந்தர் சஷ்டியிலும் அதேதான் சொல்லப்படுகின்றது. நீங்கள் உச்சியிலிருந்து பாதம் வரை நம்முடைய அங்கங்களை வைத்து இவற்றுக்கெல்லாம் நலம் தர வேண்டும் இறைவா என்று பாலதேவராயர் பாடியிருக்கின்றார் என்றால் எவ்வளவு! ஒரு நாளைக்கு 36 முறை சொல்லணும். ஒரு முறையாவது சொல்றோமா? இல்ல கேட்டா கூட போதும். அப்படிப்பட்ட மந்திர வலிமை மிக்கது கந்தர் சஷ்டி. அதுல சரவண பவ, ஓ சரவண பவ என்று சொன்னால் மனம் உருகி ஜெபிக்க வேண்டும். எந்த மந்திரங்களை சொன்னாலும் அதிலே உருக்கம் வர வேண்டும். 6 எழுத்து மந்திரத்தை ஓதும் ஒரு சுந்தரம், 6 எழுத்து மந்திரத்துக்குள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்திபகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த 6 எழுத்துக்குள் யார் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள்? முருகப்பெருமான். 6 எழுத்துள் ஆடும் ஒரு சுந்தரம். சுந்தரம்னா அழகன், அழகன்னா முருகன். முருகன் என்றாலே, முருகு என்றாலே அழகு என்று பொருள். அதுல பாருங்க, தமிழ் மொழிக்குரிய வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து மூன்றுமே அடங்கி இருப்பது. மோ மா மெல்லின எழுத்து, ரு ரா இடையின எழுத்து, கு அது கா வரிசையிலே வல்லின எழுத்து. தமிழ் மொழியிலே இந்த 3 இனங்கள் உள்ள இந்த தமிழ் எழுத்துக்கள் அடங்கி விடுகின்றன. அந்த தமிழாக விளங்குபவன் முருகப்பெருமான். அதை சொல்லுகின்ற நிலையில் ஒவ்வொன்றிலும் முருகப்பெருமான் இருந்து கொண்டு நம்மை ஆட்டுவிக்கின்றான். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, அட கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, எல்லாம் செய்வது யார்? இறைவன் முருகப்பெருமான். அப்படி போல இந்த 6 எழுத்து மந்திரத்துக்குள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தே பகல் சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். வாய் விட்டு சொல்லுவதோ, பாடுவதோ, பேசுவதோ அவன் புகழை, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் எப்போதுமே சிந்தனையிலே, சித்தத்திலே பதிந்திருப்பது ஆறுமுக பெருமானுடைய 6 எழுத்து மந்திரம். அதனால எப்பொழுது சொன்னாலும், எப்பொழுது சிந்தித்தாலும் அவனை மனமுருக சிந்திக்க வேண்டும், நினைக்க வேண்டும், பேச வேண்டும், சொல்ல வேண்டும். கேட்கும் போதே அந்த உருக்கம் வர வேண்டும். அப்போ அந்த சரவண பவ என்ற மந்திரத்தை எப்படி சொல்லுகின்றார்கள் பாருங்கள். சரவண பவ என்று அந்த வா என்ற எழுத்தை, சரவணன் இல்லைங்களா, 3வது எழுத்தா வர்றது வாவுக்கு பதிலா ஹா போட்டுக்கிறாங்க. ஏன்னா 6வது எழுத்தா வருவது பாவா, அந்த 6வது எழுத்து வா வருது. அதனால முதல்ல வரக்கூடிய எழுத்து ஹா. அதுக்கு சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறைப்படி அது ஒரு தனியாக பேச வேண்டிய பொருள். அதனால அதையும் நீங்கள் குறித்து கொண்டு வைத்து கொண்டு கேட்டால் அந்த ஞாபகம் வரும், உடனே அதை பத்தி பேசலாம். ஏன்னா எப்பவுமே இதை பத்தி தனியா பேசுவோம்னு சொல்லுவோம். மறுபடியும் நீங்கள் கேட்கும் போது உடனடியாக அது நினைவுக்கு வராது. நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டால் அதை எனக்கு சொல்லி, இந்த தலைப்புல நீங்க அன்னைக்கு பேசுறேன்னு சொன்னீங்கம்மா, பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால சொல்றேன், அந்த ஹா என்ற எழுத்து அங்கே வருவதற்கு உரிய பெரிய காரணம் இருக்கின்றது. அந்த 2 இடத்திலே வா என்பது வருவதனால் முதலிலே வருகின்ற இந்த ஹா, ஹா உச்சரிப்பு எங்கே தொடங்குகின்றது, எங்கே வந்து முடிகின்றது, அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஹா எழுத்து இந்த இடத்துல வருவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். அப்ப சரவண பவ என்று மனமுருகி ஜெபித்தால் இந்த உலகத்திலே உள்ள அத்துணை பேரும் நமக்கு வசீகரமாக வருவார்கள். அதனாலதான் இந்த கந்தர் சஷ்டி கவசம் எல்லார் மனத்தையும் வசீகரப்படுத்தி விட்டது. உலகத்திலே சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை என்று நாள்தோறும் நேரந்தோறும் கந்தர் சஷ்டி கவசத்தை விரும்பி கேட்கின்றார்கள். அதுக்கப்புறம் ரகண பவச, 2வது எழுத்தாக வருகின்ற ராவை முதலிலே வைத்து சொல்லுவது. ரகண பவச என்று சொல்லும் பொழுது நம்முடைய செல்வாக்கும் பெருகும், சொல்வாக்கும் பெருகும்.
செல்வத்திலே திளைப்போம். நம்முடைய வாக்கும் நல்ல முறையிலே எல்லாரிடமும் செல்லும், வாக்கும் பலிக்கும். மூன்றாவதாக அந்த மூன்றாவது இடத்தை ஹனபவசர அப்படி சொல்லும் பொழுது பகை, பிணி, நோய்கள் எல்லாம் சேரும். இந்த இடத்துல பிணி என்றாலும் நோய்தான், நோய்கள் என்றாலும் நோய்தான். ஏன் அம்மா இந்த ரெண்டுமே ஒன்னா வச்சு சொல்லியிருக்காங்க? ஒன்னா நோய்கள்னு சொல்லியிருக்கலாம், இல்ல பிணிகள்னு சொல்லியிருக்கலாமே. அப்படின்னா தான் நம்ம பார்த்தோமே, பிணி உயிருக்கு வருகின்ற நோய்க்கு பேர் பிணி. அது நம்மை பிணைத்து வைக்கின்றது. இந்த உயிருக்கு உயிரோடு தான் அந்த பாவம் புண்ணியம் சேர்ந்து நமக்கு அடுத்த பிறவியிலே அந்த உயிரோடு இந்த பிறவியிலே என்ன பாவ புண்ணியம் அதற்கு ஏற்ற வகையில அடுத்த பிறவி நமக்கு அமையும். பட்டினத்தார் பாடலை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம். உடன் வருவது பாவமும் புண்ணியமுமே, அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டை. அந்த பாடலிலே நம்மோடு எப்பொழுதும் கூடி வருவது பாவ புண்ணியம். அப்போ உயிருக்கு அது பிணியாக வந்து சேர்கிறது. அதனால் அது உயிருக்கு பிணி, அது உயிரோடு சேர்கிறது. நோய்கள் நாம் எடுத்த அந்தந்த உடம்பிலே வருகின்ற நோய்கள். அப்புறம் நபவ சரக அப்படின்னு சொன்னா எதிர்ப்புகள் நீங்கும், பகைகளே இல்லாமல் போய்விடும். எதிர்ப்புகளே நமக்கு வர, எல்லாரும் நம்மிடம் அன்பாக இருப்பார்கள். பவசரவண என்று சொன்னால் உலக உயிர்கள் அனைத்தும் நம்மை விரும்பும், நம்மை எல்லோரும் விரும்புவார்கள், யாரும் நம்மை பகையாக நினைக்க மாட்டார்கள். வசரகணப என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் நமக்கு இந்த செய்வினை தீங்குகள் எல்லாம் செய்திருக்கின்றார்களோ அவையெல்லாம் செயலற்று போகும். இறைவனை பார்த்து செயலற்றவையாக ஆக்கி விடுவார் முருகப்பெருமான். இத்தனை நன்மைகள் அந்த சரவண பவ என்ற மந்திரத்திலே இருக்கின்றது. யார் யாருக்கு உடனடியாக என்னென்ன தேவையோ அதற்கேற்ற வகையிலே சொல்லி 108 முறை. ஆனால் மனது உங்களுக்கு முருகனிடத்திலேயும் அந்த மந்திரத்தின் ஊடாடையும் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லணும். சும்மா அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு வச்சு பார்த்தா சொன்னா பலிக்காது. நம்ம மனசை முழுக்க ஆண்டவன் பாதத்துல எடுத்து வச்சு சொல்லணும். அப்படி இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இறைவனை மந்திரத்தாலே நாம் வணங்க வேண்டும். முருகப்பெருமானை 6 எழுத்து மந்திரத்தாலே வணங்க வேண்டும். இந்த 6 என்ற எழுத்துக்கு எண்ணிக்கைக்கு எத்தனையோ பொருட்கள் நிறைய உண்டு. ஆனாலும் நாம் 1 மணி நேரத்திலே அதை குறைவாக முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த 6 எழுத்து சரவணபவ என்ற மந்திரத்தை மட்டும் நாம் இப்ப சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 6 ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம். 6 பகைகளை நமக்கு அது நீக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆறுதலை தருபவன் முருகப்பெருமான் சொல்லி இருக்கிறோம். 6 தலை உடையவன் முருகப்பெருமான் இல்லைங்களா? 6 முகன் என்றே அவனுக்குத்தான் பெயர். 6 முகம் 6 தலைகள் இல்லைங்களா? 6 முகங்களிலே 6 தலைகளிலே தானே அந்த முகம். அப்போ ஒவ்வொரு முகத்திற்கும் 3 கண்கள், 2 கண்கள், நெற்றிக்கண் 1. இதை தவிர இறைவனுடைய முகத்திலிருந்து, சிவபெருமானுடைய முகத்திலிருந்து 5 முகங்கள் கொண்ட சிவபெருமானுடைய முகம் அதோ முகம் என்ற கீழ் நோக்கிய முகத்தை எடுத்துக்கொண்டு 6 முகங்களாக இருந்து கொண்டு அந்த 6 முகங்களிலும் உள்ள 6 நெற்றி கண்களிலே இருந்து முருகப்பெருமானை அவதாரம் செய்ய வைத்தார். எனவே இறைவனும் முருகனும் வேறு அல்ல, சிவபெருமானும் முருகனும் வேறு அல்ல. நீங்கள் அதை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த முருகப்பெருமான் 6லே அவ்வளவு தூரம் பொருத்தமுடையவனாக 6ஆம் எண்ணிக்கையிலே, பெரும்பாலும் 6 என்ற எண்ணிக்கை உடையவர்கள் இந்த பிறந்த தேதியை வைத்துக் கொண்டு கணிப்பார்கள். கூட்டு சேர்க்கையின் 6ஆக வந்தால் நலம் பெறும், பிறந்த வருடத்தை கூட்டு சேர்க்கையாக வைத்து 6ஆக இருந்தால் நலம் பெறும். எல்லாம் அங்கே முருகப்பெருமான் தான் அங்கே உள்ளார்ந்த உணர்வாக நின்று அருளுகின்றார். அதுதான் நமக்கு வருகின்ற புண்ணியம். அது மட்டுமல்ல, பாருங்கள், அவர் என்ன செய்கின்றார்? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் 1 பொன்னாச்சா, ஈசருடன் ஞான மொழி பேசுகின்ற முகம் 1, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் 1, மாறுபடுகின்ற சூரர்களை எல்லாம் வதைத்து நமக்கு அருளிய முகம் 1, கடைசியில வள்ளியை மனம் புணர வந்த முகம் 1. இப்படி 6 முகமாக விளங்குகின்ற பொருள் நீயேதான் முருகா. 6 முகமாக விளங்குகின்ற பொருள், பெரிய பொருள், இறை பொருள், நிலையான பொருள் நீதான் முருகா. நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று
அந்த முருகனுடைய ஆறுமுகமாக விளங்குகின்ற தன்மைக்கும் அந்த ஆறுமுகனை பொருத்தப்படுத்தி சொல்லுகின்ற வழக்கம். இந்த ஆறெழுத்து மந்திரத்தை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆறெழுத்து மந்திரத்தை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் அதை என்ன சொல்லுகிறார்கள், நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கின்றேன். எப்படி ஓத வேண்டும்? இந்த அஷ்ட புண்ணியங்களை சொல்லுவோம், அஷ்ட வல்லமைகள் சொல்லுவோம். 8 வல்லமைகள் நமக்கு கிடைக்கும். அது பிராணாயாமம், பிரத்யாகாரம், அப்படிலாம் ஆசனம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த 8ல முதல்ல தியானம் வரும். முதல்ல செய்வது தியானம். கண் மூடி உடம்ப அசையாமல் இருக்கணும். உடம்பு அசையாமல் இருந்தாலும் கூட மனது அசையாமல் இருக்கணும். எங்கும் அங்கும் இங்குமா போகக்கூடாது. அப்படி தியானிக்கின்ற பொழுது நாம் எப்படி உட்கார்ந்திருப்போம்? ஓவியமாக உட்கார்ந்திருப்போம். ஒரு சுவற்றிலே, ஒரு தாளிலே, ஒரு இடத்திலே வரைந்திருக்கின்ற ஓவியம் எப்படி வரைந்த வண்ணமே அசையாமல் இருக்குமோ, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் ராமனது முகம் என்று நம்முடைய கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். சித்திரத்திலே வரைந்த தாமரை எப்படி அப்படியே அன்றலர்ந்த மலர் போல இருக்குமோ எப்பொழுது பார்த்தாலும், அது போல ராமன் இருந்தான். அப்ப ஓவியத்திலே வரைந்த சித்திரத்திற்கு அதே நிலைதான் எப்போதும் இருக்கும், ஆடாது அசையாது, இல்லைங்களா? அது போல நாம் இருந்து கொண்டு நம்முடைய மனத்திலே முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும். இதை செய்ய வேண்டுமே தவிர இந்த உலகத்திலே வேறு வேறு பொருட்கள் வேண்டும். எத்தனையோ பொருட்கள் நாம் எல்லாம் நாள்தோறும் கேட்கின்றோம், பார்க்கின்றோம். அப்படி பொருள் வேண்டும், பொன் வேண்டும், பிள்ளை வேண்டும், பிள்ளை பேர் இல்லை, எது எது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அது அது நமக்கு கொடுக்க வேண்டியது, நாம் அனுபவிக்க வேண்டியது என்று போன பிறவியிலே வரையறைப்படுத்தி பிரம்மன் எழுதிய, முருகப்பெருமான் எழுதிய, அந்த பிரம்மா எழுதிய கையெழுத்தையே அழிப்பான் முருகப்பெருமான் தன்னுடைய காலால். அப்படி அந்த வினையின் பங்கமாக நமக்கு கிடைத்தது. அதை போக்கிக் கொள்வதற்காக நாம் வழிபாடு செய்கிறோமே தவிர அது நம்முடைய உயிரோடு கலந்து வந்தது. எனவே வேறு வேறு பொருள்கள் வேண்டும், வேறு வேறு உறவுகள் வேண்டும் என்று இந்த உலகத்திலே தேடி 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 அலைந்து அலைந்தே நாம் இந்த உலகத்திலே வீணாய் போனோம், இழைத்து போனோம், வருந்துகின்றோம். ஒருவன் கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று எப்போதும் சொல்லுவான். ஒரு சமயம் என்ன ஆயிற்று, இடி இடித்து மழை பெய்து ஊருக்குள்ள வெள்ளம் வந்தது. வெள்ளத்திற்குள்ள இருந்து எல்லோரும் தப்பி ஓடுவதற்கு வழி பார்க்கின்றார்கள். அப்பொழுது இவன் மட்டும் என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று அங்கு நின்று கொண்டு இருக்கின்றார். எல்லோரும் அழைக்கிறார்கள், நான் முடியாது, கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று அப்படியே இருக்கின்றார். அப்பொழுது ஒரு படகு அருகிலே வருகிறது, ஏறிக்கொள்ளப்பா என்று படகோட்டி சொல்லுகின்றார். இல்லை, என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட அந்த படகு போய்விடுகிறது. இப்படியே சொல்லி 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 அவன் கம்பத்து மேலே இருக்கின்றது, கோயில் மேலே உச்சியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு எல்லோரும் சென்ற போது அவனும் சென்று நிற்கின்றான். அப்பொழுது படகு அப்பொழுது ஏறிக்கொள்ள மறுக்கின்றான். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஆகாய விமானமாக கயிறை, இது ஹெலிகாப்டர் கயிறு போடுது இல்லையா, அந்த மாதிரி கயிறை விட்டு அவனை அழைக்கும் போது கூட என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்கின்றான். அப்பொழுது எல்லா முயற்சிகளிலும் அவன் இப்படியே சொல்ல வெள்ளம் அவனுக்கு மேலே போய் அவன் மூழ்கி இறந்து விடுகின்றான். மேலே செல்லுகின்றான். இறைவன் அங்கே நின்று கேட்கின்றான், ஏனப்பா நீ இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றாய், உன் கடவுள் காப்பாற்றுவார் என்றாயே என்று சொல்லி இறைவனை அங்கு கேட்கின்றார். அப்பொழுது ஆமாம், என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன், ஆனால் கடவுள் கடைசி வரை என்னை காப்பாற்றவே இல்லை என்று சொல்லி புலம்பினான். ஏனப்பா, நான் தானே படகாக வந்தேன், மேலே விமானமாக ஹெலிகாப்டராக கயிறு விட்டும் கூட உன்னை அழைத்து நீ அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எப்படி நீ உன்னுடைய முயற்சி சிறிதும் வேண்டும் அல்லவா, அதை நினைத்திருக்க வேண்டும் அல்லவா? நீ பாட்டுக்கு கம்பத்தை பிடித்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கின்றாய், அந்த கோபுரத்தின் உச்சியிலே இருக்கின்ற அந்த கலசத்தை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நான் வந்தேன் உன்னை காப்பாற்றுவதற்கு, நீ கால் எடுத்து வைத்து வர வேண்டும் அல்லவா, உன் முயற்சி இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னான். அப்படி மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நம்முடைய
உணர்வும் கலந்து அந்த பக்தி இருக்க வேண்டும். அப்படி அங்கே இறைவன் காப்பாற்றுவான், கண்டிப்பாக காப்பாற்றுவான். அதிலே நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் ஒன்றும் நினையாமல் சும்மாவே இருந்து கொண்டு பொன்னை தேடி பொருளை தேடி அதை இதை தேடி ஓடிக்கொண்டே காலத்தை கடத்தி வீணே கடைசியில சங்கரா சங்கரா என்றால் எப்படி முடியும்? அந்த காலத்திலே குழந்தைகளுக்கெல்லாம் இறைவனுடைய பெயரைத்தான் வைத்தார்கள். ஏனென்றால் கடைசி காலத்திலே நம்மால் கூப்பிட முடியுமோ முடியாதோ. பெரியாழ்வார் சொல்லுகின்றார் அல்லவா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு சொல்றாரு அல்லவா. எதுக்கு? அப்போ என்னால முதுமையில என்னுடைய உடல்நிலை எப்படி வேண்டுமானாலும் மோசமாகும் என்னுடைய வினையின் காரணமாக. அந்த நிலையிலே சொல்ல முடியாது, இறைவா இப்போதே நான் உன்னை பலமுறை உன்னுடைய நாமத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதுபோல நாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் அல்லவா? எப்ப பாரு இந்த காமத்திலேயே அழுந்தி பொன் வேண்டும், பொருள் வேண்டும், ஆள் வேண்டும், அவர் வேண்டும், இவர் வேண்டும் என்று காமத்திலேயே அழுந்தி அழுந்தி அழிந்து நாம் இழைத்து போகின்றோம். அப்படி இழைக்காமல் இருப்பதற்கு 6 எழுத்து மந்திரம் ஓத வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த காமத்திலே அழிந்து வாழ்கின்ற வாழ்க்கை எதற்குள்ளே நம்மை கொண்டு சேர்த்து விடும்? காலர் கையிலே கொண்டு போய் சேர்த்து விடும், யமன் கையிலே கொண்டு போய் சேர்த்து விடும். உரிய காலத்திலே யமன் வருவான், பாசக்கயிறு வீசுவான், அழைத்து கொண்டு போய் விடுவான். அப்ப யமலோகத்திலே போய் இருக்க வேண்டும், அங்க என்ன தண்டனையோ அதை அனுபவிக்க வேண்டும். ஆனால் காலகாலத்து பிறந்த நாள்ல இருந்ததான் காரைக்கால் அம்மையார் சொன்னார், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து உன் நாமத்தையே நான் சொன்னேன், உன்னுடைய சேவடியை சிந்திக்க பெற்றேன். அதனால அந்த அம்மா கேட்ட பொழுது மாங்கனி கிடைச்சது, கேட்ட பொழுது திருவடி கிடைச்சது. அப்ப நாமும் அப்படி இருக்கணுங்கிறத அவங்க எல்லாம் நமக்கு பாடமா சொல்றாங்க. அப்படி வாழ்க்கையில வேறு வேறு காமங்களை தேடி தேடி ஓண்டிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே பிறப்பு என்றால் இறப்பு ஒன்று உண்டு. அப்படி இறந்து போகின்ற நிலையிலே யமனுடைய உலகத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு தொலைந்து போக வேண்டியது வரும். அதனாலே ஓவியத்தில் அன்பு மிக கொள்ளுங்கள், ஓவியம் போல இருந்து அந்த முருகனுடைய நாமத்தை தியானம் செய்யுங்கள். முருகன் எப்படிப்பட்டவன்? தூமம் மைக்கணிந்த சுகலீலன், நம்மை இந்த உலகத்திலே சுகமாக வாழ்விப்பவன். அவனே சென்ட் போட்டிருக்கான். நம்ம தூமம் மைக்கணிந்த சுகலீலா, லீலைகளை செய்பவன். வள்ளியோடு எத்தனை லீலைகளை செய்தான், நம்முடைய அடியார்களோடு எத்தனை லீலைகளை செய்து ஆட்கொண்டான். அதிலே அப்படி லீலைகள் செய்கின்ற அன்புடையவனாகவும் நம்மை ஆட்கொள்ள வருவான். சூரன் போல இருக்கின்ற அரக்கு குணத்தை அழித்து நம்மை காக்கக்கூடியவனாக கதிர்வேல் உடையவனாக இருப்பான். அப்ப முருகனே நேரில் வருவதற்கு அவன் வேலை அனுப்பி நம்முடைய வேதனையை தீர்ப்பான். அதற்குத்தான் அந்த வேலை கையில வைத்திருக்கின்றான். அவன் எங்கே இருக்கின்றான்? ஏம வெற்பு, வெற்புன்னா மலை, ஏம வெற்பு கைலை மலையிலே கந்தகிரியிலே இருக்கின்றான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் மயிலிலே வீரனாக காட்சி தந்து வருகின்றான். அவன் எங்கே அமர்ந்திருக்கின்றான்? ஏரகத்தமர்ந்த பெருமாள். இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓம் என்ற பிரணவத்திலே, பிரணவம் முருகன் பெருமான் உபதேசித்தது தானே நம்முடைய சிவபெருமானுக்கு. காமிய தழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமம்மை கணிந்த சுகலீலா, சூரனை தடிந்த கதிர்வேலா, ஏமவெப்புயர்ந்த மயில் வீரா, ஏமவெப்புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே. அதனால உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வீணான காலங்களை தேடி தேடி சென்று கழிக்காமல் அந்த உலக வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஓவியம் போல் இருந்து கொண்டு அவனையே நினைந்து தியானிக்க வேண்டும். அவன் சுகலீலை, நமக்கு சுகலீலானாக திரிகின்றான். நமக்கு என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் அனுபவிக்க தருகின்றான்.
அதே போல நமக்கு வருகின்ற துன்பங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற இந்த காம குரோத லோக மோக மத மாச்சரியம் அரக்கர்களை அழிக்கின்றான் வேளாளே. அப்படிப்பட்ட இறைவன் அந்த முருகப்பெருமான். எனவே அவனுடைய 6 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள். அது இன்னொரு இடத்திலும் சொல்லுகின்றான். இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்ன கிடைக்கிறது? பேசி 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 பேசி, வேண்டாதவற்றை பேசி, புறம் பேசி, அவர்களை பேசி, இவர்களை பேசி. அங்க பாருங்க, பெரிய இது மாதிரி அவங்க போயிட்டே இருக்காங்க. அவங்களை பத்தி தெரியாதா? தினம் ஒரு மாதிரி அலங்காரம், தினம் வேலைக்கு போறாங்களா, அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, அவங்க கூட பேசுறாங்க, இவங்க கூட பேசுறாங்க. இப்படி புறம் பேசுவது இதெல்லாம் தேவையா? வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்த்து உலகத்திலே என்ன பேச வேண்டும்? முருகனுடைய நாமத்தை பேச வேண்டும். நீங்கள் உங்கள் காரியங்களிலே என்ன இடத்திலே எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். பேச்சை குறைத்தல் மிகுந்த நலம் பயக்கும். அதனால எல்லாம் இந்த உலகத்திலே எல்லா பிணிகளும் என்னை பிடித்திருக்கிறது, அவற்றை எல்லாம் அரும்படி நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகான்னு கேட்கிற. எல்லாம் என்னை இழந்த நலம். சும்மா இருங்கிறார் முருகன். அட பேசாத, சும்மா இரு, காரியத்தை மட்டும் பாரு, தியானம் செய்ய. இதான் என்னுடைய மந்திரம், தியானம் செய் அப்படின்றது மட்டும் சொல்றார். அதுதான் இந்த பாட்டு. உங்களுக்கு ஏற்கனவே பல முறை அதை நான் சொல்லி இருக்கிறேன், இப்பவும் அதை சொல்றேன். உங்களுக்கு உடனடியா அதை புரிஞ்சுக்க முடியும். வசனம் மிக வேற்றி மறவாதே. இந்த உலகத்துல வேண்டாத பேச்சுக்களை பேசி வேண்டும் என்பவற்றை பேசுவதற்கு மறந்து விடுகின்றோம். அப்படி வேண்டுவது எது? நமக்கு 6 எழுத்து மந்திரம். அதை மறப்பதனால நமக்கு என்ன கேடு விளைகிறது? இறைவன் திருவடிக்கு போக முடிவதில்லை. அடுத்தடுத்து பிறந்து 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 இந்த உலகத்திலே உழன்று கொண்டிருக்கின்றோம். மனது துயராற்றில் உழலாதே. நம்ம ஒருத்தரை பார்த்து குற்றம் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க நம்மளை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு வரும் அல்லவா? ஆஹா, அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஏன் மனம் வருந்துற? நீ செய்த காரியங்கள் உனக்கு எதிராக வந்து விழும்போது ஏன் வருந்துற? அப்ப உன்னுடைய காரியங்களினால் உனக்கு நல்லதோ அல்லதோ நடக்கின்றது. அப்ப நீ நல்லது செஞ்சா நல்லதுதான் வரும். பண்ற வீசி இருந்தா எங்க போய் போடுதோ அங்கிருந்து அதே வேகத்தோட தான் வரும் நம்மை நோக்கி. அதனால அவனுக்கு மன கஷ்டம் வரும். அப்படியெல்லாம் இருக்காரு. அதுக்கு ஆதாரம் என்ன? வேண்டாத பேச்சுக்களை பேசுவதுதான். அப்ப என்ன வேண்டும் என்கிற பேச்சு இசை பயில் சடாட்சரமதாலே. சடாட்சரம் என்பது என்ன? 6 எழுத்து. ஷட்டுன்னா வடமொழியில 6. ஏகம், த்வி, த்ரீணி, சத்வாரி, பஞ்ச, ஷட். ஷட்டுங்கிறது 6. அப்போ சட அட்சரம் என்பது எழுத்து. அப்ப 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து எது? முருகனுடைய நாமம், சரவணபவ நாமம். அது எப்படி இருக்கிறதாம்? சரவணபவ என்று சொல்லும் போது இசையோடு வருதான். இசை பயில் சடாட்சரமதாலே. இறைவா, எனக்கு உன்னுடைய நாமத்தை சொல்லுகின்ற அந்த பேற்றை எனக்கு நீ கொடு. அதை நான் காலந்தோறும் இடைவிடாது ஓதி வருகின்றேன். அப்படி ஓதி வரும் பொழுது எனக்கு இதத்திலேயும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இந்த உயிர் பிறப்பு முடிந்து உன் திருவடிக்கு வந்து சேருகின்ற அந்த பர வாழ்க்கையும் எனக்கு சௌக்கியமாக இருக்கும்படி எனக்கு கிடைக்கும். அதனால வசனம் மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைப்பழியில் சடாட்சரமதாலே யுகபர சௌபாகியம் அருள்வாயே. நான் உன்னுடைய திருவருளாலே உன் 6 எழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் ஓதிக்கொண்டிருக்கிறேன் இறைவா முருகா. அதனால எனக்கு இந்த உலகத்திலும் இந்த உயிர் முடிந்து அடுத்த பிறப்பிற்கு வராமல் என்னை உன்னுடைய திருவடியிலே வைப்பாயாக என்று கேட்கின்றார். இதை 6 எழுத்து மந்திரம் என்கிறதை நாம் சிவபெருமானாக கருதி கொண்டு, முருகப்பெருமானாக கருதி கொண்டு நாம் இதுவரை பார்த்தோம். இப்ப பாருங்க, முருகப்பெருமானை அருணகிரியார் ஓரிடத்திலே சொல்லுகின்றார். என்னவென்று? ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்று முருகப்பெருமானை அருணகிரி பெருமான் அழைக்கின்றார். அப்ப 6 எழுத்து என்பதே முருகப்பெருமான் என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 6 எழுத்தை யாருக்கு ஓதினார்?
என்றால் ஓதியது உபதேசம் செய்வது என்பது சிவபெருமானுக்கு என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆறெழுத்தை ஓரெழுத்தில் ஓதுவித்த பெருமாள். ஓரெழுத்து என்ன? ஓ. அதான் ஓரெழுத்து. இந்த ஓரெழுத்து எத்தனை எழுத்தால் ஆனது? 3 எழுத்தினால் ஆனது. அகரம், உகரம், மகரம். இதை வாய்விட்டு நம்ம சொல்லுகின்றோம் அல்லவா, அப்போது இசையாக வருகிறது. அதான் இசை பயில் சடாட்சரம். அது வரி வடிவமாக இருக்கும் பொழுது அதற்கு விந்து, விதை, உற்பத்தி ஸ்தானம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போ ஓர் எழுத்து ஓங்காரம் என்பது அகரம், உகரம், மகரத்தினாலே வருவது. அகரம் அப்பனை குறிக்கின்றது, உகரம் அம்மையை குறிக்கின்றது, மகரம் மலங்களை குறிக்கின்றது. நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களை குறிக்கின்றது. அந்த மலங்களை நீக்கினா அம்மையப்பரோட நம்ம சேர்ந்து விடலாம். அப்ப இந்த இடத்துல முருகப்பெருமானைத்தான் நம்ம ஆறெழுத்து மந்திரத்திற்கு உரியவராக கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த முருகப்பெருமானே இந்த ஓரெழுத்தில், ஓம் என்கின்ற ஓர் எழுத்திலே ஆறெழுத்து மந்திரத்தையும் அவர் புகுத்தி யாருக்கு உபதேசம் பண்ணி இருக்கின்றார்? சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணி இருக்கின்றார். அது என்ன மந்திரம்? ந ம சி வ ய என்ற 5 எழுத்து மந்திரமும் ஓம் என்ற மந்திரத்திற்குள்ளே அடங்கி விடுகின்றது. அப்ப அது 6 எழுத்தாகிறது. ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் பொழுது 6 எழுத்து ஆகிவிடுகிறது. என்ன காரணம்? முருகன் சிவபெருமானுடைய 5 முகங்கள் கூட இன்னொரு முகம் சேர்த்தனும், அதோ முகம் என்று 6 முகம் எடுத்து அவன் அவதாரம் செய்தான். சிவபெருமான் முருகப்பெருமானை அவதாரம் செய்வித்தான். அப்போ சிவபெருமானை நாம் வணங்கும் போது அவருக்குரிய மந்திரமாக 5 எழுத்து மந்திரம் ஓங்காரம் என்பதை சேர்த்து 6 எழுத்து மந்திரம். புரிகிறதா உங்களுக்கு? சிவபெருமானை 5 எழுத்து மந்திரத்தால் வணங்குகின்றோம். நமச்சிவாய, வெறும் நமச்சிவாய என்று சொல்லுவதில்லை, அதனோடு பிரணவம் என்ற மந்திரத்தையும் சேர்த்து ஓம் நமசிவாய என்று சொல்லும் பொழுது 6 எழுத்து மந்திரமாக விடுகின்றது. எனவே அந்த 6 எழுத்து மந்திரத்திலே இருந்துதான் ஓ முருகன் வந்தது, சரவண பவன் வந்தது. அதனாலே முருகன் அந்த 6 எழுத்து மந்திரத்தை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம்தான் மூல முதற் பொருள் என்று அந்த ஓரெழுத்துக்குள்ளேயே இந்த 5 எழுத்தையும் வச்சு 6 எழுத்தாக சொல்லி அதை அடக்கி ஓம்காரத்திலே சொல்லுகின்றான். இப்பொழுது 6 எழுத்து மந்திரம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? ஓம் நம சிவாய. அதுதான் 6 எழுத்து மந்திரம். உங்களுக்கு புரிகின்ற வகையிலே நான் நன்றாக சொல்லி இருக்கிறேன் என்பது எனக்கு இறைவன் திருவுருளால் ஒரு உறுதிப்பாடு தெரிகின்றது. நீங்களும் முருகனிலும் சிவபெருமானிலும் தோய்ந்தவர்கள், அடியார்கள் என்பதனாலே உங்களுக்கும் அது விளங்கி இருக்கும். ஓம் சரவண பவா என்ற மந்திரம் முருகனுக்கு உரியதுதான். ஆனால் அந்த முருகனை அருணகிரி பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். என்னவென்று பெருமாளை என்று அழைக்கின்றார். என்ன பெருமாளை என்று அழைக்கின்றார்? ஒவ்வொரு பாடலிலும் வேறு வேறு சொல்லி அழைத்திருப்பார். ஆனால் இந்த பாடலிலே ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓதுவித்தார் யாரு? முருகப்பெருமான். யாருக்கு ஓதுவித்தார்? சிவபெருமானுக்கு. என்னவென்று ஓதுவித்தார்? ஓம் என்ற பிரணவத்திலே நமச்சிவாய மந்திரத்தையும் அடக்கி ஓம் என்று சொன்னாலே அது 6 எழுத்து மந்திரமாக சிவபெருமானை குறிக்கிறது என்பதை சொன்ன பெருமாளை உபதேசம் செய்தவர் சுவாமிமலை ஈசன் தகப்பன் சுவாமி என்பதை இங்கே நமக்கு அது குறிக்கின்றது. ஏரகத்து அமர்ந்த பெருமாள், அதுதான் சொன்னார். ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஏரகத்தமர்ந்த பெருமாளே. இறைவா, ஏரகத்திலே திருவேரகத்திலே சுவாமிமலையிலே, திருவேரகம் என்பது சுவாமிமலைக்கு இன்னொரு பெயர், சுவாமிமலையிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, ஓரெழுத்துக்குள்ளே அந்த ஓம் என்ற பிரணவத்துக்குள்ளே நமச்சிவாய என்ற மந்திரம் 5 சேர்த்து அந்த ஓமோடு சேர்த்து 6 எழுத்து மந்திரமாக சிவபெருமானுக்கு உரைத்து அதை எங்களுக்கும் அவர் மூலமாக உரைத்தருடைய முருகப்பெருமானே உன்னை வணங்குகின்றேன் என்று சொல்லி 6 எழுத்து மந்திரம் என்பது இந்த இடத்திலே
ஓம் நமச்சிவாய என்று சொல்லுகின்ற சிவபெருமானை நம்முடைய மூல முதற் பொருளை குறிக்கின்றது. அப்ப முருகனும் சிவனும் ஒன்று. சரவணபவா என்று சொன்னாலும் அது ஓம் நமச்சிவாயத்துக்கு தான் சேரும். ஓம் நமச்சிவாய என்று சொன்னாலும் அது சரவணபவனுக்கு தான் சேரும் என்று சொல்லி இந்த அளவிலே ஆறெழுத்து மந்திரத்திற்கு இதுவரை புதுமையாக இந்த கருத்து பெரும்பாலும் யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். சொல்லி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லி இறைவன் திருவுருளாலே தான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என்னுடைய இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நம்முடைய குருவருள் மையத்திற்கு கேட்ட அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா சூர செந்தளிர் பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகதனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதார தவமுனிவரர் பணி தீர தார அருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. இதற்காகத்தான் இந்த நிறைவு பாடலை பாடினேன். சிவமே 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 சரவண பவ சிவமே என்று வாரியார் இந்த இறுதியிலே இந்த மந்திரத்தை சொல்லி ஆறெழுத்து மந்திரம் 2 ஒன்றுதான் என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும் கேட்ட பேரன்பர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.